இந்த படத்தில் இருக்கிற கோல்ட் பாரு எத்தனை கிராம்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமாங்க, 250 கிராம். ஸோ 250 கிராமோட வேல்யூ இப்போ 120,000ங்க. எஸ், ஒரு காரோட வேல்யூவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ லெட்ஸே ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வெளியூருக்கு மைக்ரேட் ஆக போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து தச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரே வந்துருச்சு, நம்ம இந்த ஊரில் இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு வெளியூருக்கு கிளம்பணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன எடுத்துகிட்டு போக முடியும்? நம்ம கையில் வெளியே பார்க் பண்ணி வச்சுருக்கிற காடி, 1,00,000 வெடி காடியை நம்மளால் தூக்கிட்டு போக முடியுமா? இல்லை நம்ம குடி இருக்கிற வீடு அப்படியே மண்ணிலேருந்து பூமியிலேருந்து எடுத்துகிட்டு நம்மளால் போக முடியுமா? முடியாதுங்க. ஆனால் இப்போ நான் இங்கே காமிச்சிட்டு இருக்கிற இந்த 250 கிராம், அதாவது 120,000 வேல்யூவான இந்த கோல்ட் பாரை கண்டிப்பாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா இந்த கோல்ட் பாரை நம்ம கையளவு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ சின்ன பொருள் இந்த வேல்யூவில் இருக்குன்னா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சேமிப்பு பண்ணுற ஆசெட் வந்து கோல்ட் ஒன் ஆஃப் த ஆசெட். ஆனால் கோல்ட் வந்து கேன் பி மூவ், இட் இஸ் அ மூவபிள் ஆசெட். ஓகே, ஸோ நீங்கள் சேவிங்னா இந்த ஆசெட்டை உங்கள் கூடயே நீங்கள் கொண்டு போக முடியும், யாருக்கு வேணாலும் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ சேவிங் பண்ணுங்கள், கரெக்டான ஆசெட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். சேவ் மோர் கோல்ட் வில் சேவ் யூ. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுமா, மேலும் விவரம் தெரியுமா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியணுமா, பயோவில் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு புள்ளனம் பண்ணுங்கள்.